அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் அப்படின்னாலே பல பேருக்கு பயம்லாம் வருங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆட்சி அதிபதியாக வந்து செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியாக வர்றாரு. சந்திரன்ற கிரகம் வந்து நீச்சமாகக்கூடிய இடமாவும் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிம்பிள் பார்த்தீங்கன்னா தேள் இருக்கும். நிறைய சொல்லுவாங்க, ஐயோ இந்த தேளோட சிம்பிளை பார்த்துட்டே வந்துட்டு இந்த விருச்சிக ராசிக்காரவங்களாம் வந்துட்டு தேள் மாதிரி எப்படியே கொட்டுவாங்க, விஷம் மாதிரி கொட்டுவாங்க, அவங்களுடைய கூட இருக்க பயணிக்குதுன்றது பெரிய விஷயம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் எப்பவுமே நியாயமாக இருக்கவங்கக்கிட்ட வந்து அவங்களும் நியாயமான ஆட்கள் அதை அப்படி தான் வெளிப்படுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உண்மையாக இருக்கேன்ப்பா, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நான் யாருக்கும் வந்துட்டு நான் சும்மா முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு பேச தெரியாது, எனக்கு நடிக்க தெரியாது, நான் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற கூடிய நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அப்போ அவங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்கும், அவங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எது நீச்சமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சந்திரன் நீச்சமாகுது. இதில் வளர்பை சந்திரன் தேய்பிரை சந்திரன் 2 விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களுடைய சுயஜாதத்தை தான் பார்க்க முடியும். இதெல்லாம் தாண்டி இந்த சந்திரன் நீச்சமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது நம்மளுடைய மனோகாரகன், நம்ம எதெல்லாம் ஆசைப்படுறோம், ஆசை அபிலாசை எல்லாத்தையும் குறிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் தான். ஸோ அந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நம்மளுடைய மிகப்பெரிய விஷயமா மாறுது. என்னன்னா விருச்சிக ராசியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடம்ன்றது உங்களுக்கு சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடம். ஸோ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் வயப்பட்டுருவாங்க. எப்பயுமே இவங்களுடைய மனம் என்னவா இருக்குன்னு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறவங்க இவங்க தான். நிறைய கெட்ட பேருன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி கெட்ட பேரை அனுபவிக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். அதுவும் பர்டிகுலராக அந்த டீனேஜ் கிராஸ் பண்ணுற டைம் பீரியட்லாம் ஏதாவது ஒரு வம்பு வழக்கு பஞ்சாயத்துன்னு இந்த அதுவும் பர்டிகுலராக அந்த லவ் லைஃப் சம்மந்தப்பட்டது, ஃப்ரெண்டுக்காக போய் நிற்கிறேன், இல்லை நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், இது எந்த விதமான துணிச்சலாம் செய்வாங்க. பார்க்குறது தாங்க பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் ஆம்பளை பையனுக்கான அத்தனை ஒரு ஒரு துணிச்சலான நிலை அப்படின்றது அவங்ககிட்ட இருக்கும். எதையும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது. நிறைய பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக ராசி பிள்ளைங்களுக்கும் அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே ஆகாது. மாமியார் மாதிரி இருக்காங்க எங்கள் அம்மானு வாங்க அந்த பிள்ளை. அந்த பொண்ணு போயிட்டு கேட்டோன்னா அம்மா கிட்ட கேட்டோன்னா என் பொண்ணு எனக்கு வந்து மருமக மாதிரி இருக்கா, எனக்கு மக மாதிரியா இருக்கான்னு வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து கான்ட்ரவைஸ் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் என்னன்னா பர்டிகுலராக நீங்களாம் எப்படி தான் போய் குடும்பம் பண்ண போறியோ தெரியல, இங்கே ஆம்பளை பையன் மாதிரி நிமிந்த மாணிக்க அலையிற, ஏதாவது ஒரு வேலை செய்றியா வெட்டி செய்யான்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க அம்மா. இதுவே இந்த பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். நீயே போதுமா, எனக்கு வரவன் வந்து எனக்கு அடங்கி போகிற பையனா எனக்கு பார்த்துக்க தெரியுன்ற அளவுக்கு துணிச்சலாக பேசுவாங்க. அம்மான்ற அந்த பயம்லாம் இருக்கும்ல, கரெக்டாக வர மாப்பிள்ள எனக்கு வேலை செய்வான், உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு இந்த பிள்ளைங்க பேசக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு இதுலேயே வந்து விருச்சிக ராசி பையனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், சும்மாவே வந்துட்டு ஆள் கெத்தாக இருக்கும். நம்ம பார்த்தோன்னே எப்படி இருக்கும், ஒரு பையனை பார்க்குறோன்னா ஆம்பளை பையனா எப்படி இருப்பான், ரொம்ப கெத்தாக ஒரு மாதிரி வீரமாக இருப்பான்ல. இந்த பசங்களாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உடம்புலாம் வந்துட்டு பல்க் பண்ணிவிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபிட்டாக அடுத்த வந்து பார்த்தோன்னே கவரணும். இப்போ இந்த ஒரு பிள்ளையை பார்க்குறாருன்னா இவரோட அவுட் ஆஃப் லுக்லேயே வந்துட்டு கவர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் ஒன்று அமையும். அதுவும் மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து கோவம் ஜாஸ்தி வரும். இந்த பொண்ணுகிட்ட போய் அவருக்கு அந்த நெளிவு சுழிவாலாம் பேச தெரியாதுங்க. ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் பாவம் வராத காரியம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா நீ என்னை பார்த்துட்டு வேணால் கவர் பண்ணிக்கலாம், இப்படி தான் என்னை தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி எடுத்தோடனே இந்த ரவுடிசம் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு அதுவே அந்த பிள்ளைக்கு பிடிச்சி போகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த தனுஷ் பட டைலாக்ல வரும் பார்த்தீங்களா, எங்களெல்லாம் ஒரு தடவை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு. உண்மையிலே அந்த மாதிரி பசங்களாம் இருப்பாங்க. ரொம்ப சில விஷயம்லாம் பண்ணுவாங்கங்க. ஒரு பிளே வந்துட்டு நீ வேணான்னு சொல்லிட்டு போகிறதா, நீ எப்படி என்ன நீ டிசைட் பண்ணலாம், உன்னை நான் விரும்ப வைக்கிறேன்னா இல்லையான்ற பாரு அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை கமிட்டடாக இருந்தால் கூட போயிட்டு இந்த பையன் முடிவு பண்ணிட்டு அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தனுஷோட படம். அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். என்னை நீ பார்த்தாகணும், என்னை பார்த்து நீ விரும்பியாகணும், உன்னறியாமல் நீ எனக்குள்ளே வந்தாகணுன்ற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு துணிச்சல் பண்ணிட்டு லவ் பண்ணுற பசங்களாம் இவங்கள தான் இருப்பாங்க. அது நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்துட்டு பேசி சமாளித்து அடுத்த கட்டமாக போகிறோம் அப்படின்றதுலாம் இல்லை. இந்த சண்டை சச்சரவுன்னு வரும்போது முதல்ல அடிச்சுட்டு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிப்பாங்க அந்த பசங்களாம். அந்தளவுக்கு ஒரு ரவுடிசம் மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ளே கெத்துப்பா, நாங்களாம் ரொம்ப கெத்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பசங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசி பசங்க. அதுவும் ஒரு லவ் லைஃப் அப்படின்னா முன்னுக்கு வந்து நிற்கிறது, அதுக்காக போய் வீட்டில் திட்டுவாங்க, இவனோடலாம் போய் சேராதடா, தேவையில்லாமல் மம்பு வழக்கெல்லாம் வச்சுக்காத, ஏன்னா உனக்கு நட்பு ஓட்டாரம் சரி இருக்காது, நீ எவன் கூடயும் பேசாத வைக்காத, அவன்லாம் சரிதான் ஆளுன்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பசங்க கேட்க மாட்டாங்க. கரெக்டாக போய் பாருங்கள், இந்த பையனால ஃப்ரெண்டுக்கு தான் போய் நிற்பான், கரெக்டாக இவன் பேர் கெட்டு போகும். ஒரு அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, அதுவும் லவ் லைஃப்க்காக போயிட்டு நின்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அனுபவப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரவங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி பிள்ளைங்களாக இருக்கட்டும், ரொம்ப வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியன்ற ரொம்ப பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அன்பாக பழகுவாங்க. எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு பழகிட்டு இவங்களுக்கு எதையுமே மனசில் வைக்க தெரியாது, எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க. அது வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட சரி ஓகே, ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு கெட்ட பேர் வாங்குறவங்க இவங்க தான். அது வேறு விஷயம். பர்டிகுலராக ஃபேமிலியில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்லாஸோடலாம் போயிட்டு நல்லா பழகிடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு
மனக்கசப்பு அப்படின்றது வந்துடும். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நிறைய இந்த நாத்தனாருங்க கிட்டலாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேச தெரியாது. சில பேர் பார்த்தோன்னா வீட்டுக்கு நாத்தனார் வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பவ்யமாக பேசுறது பழகுறதுன்னு இருக்குல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூஞ்சி அடித்த மாதிரி சில விஷயங்களை டேரெக்டாக பேசிடுவாங்க. ஏன்னா செவ்வாய் இங்கே வந்து ஆதிக்கம் இல்லையா, முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி போய் நடிக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எதையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க. அதனால மனக்கசப்புகள் வரும், குடும்ப பிரிவினைகள் போகிறதெல்லாம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க. பர்டிகுலராக இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தாங்க அமையும். ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஃபேமிலியை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க. பர்டிகுலராக அந்த மாமியார் நாத்தனார் பிரச்சனைகள் நிறைய அனுபவிக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்கள வந்து ஃப்ரீ பேர்டாக விட்டுறணுங்க. எப்படின்னா நல்ல வேலை பார்ப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை அவங்கள ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள். இவங்களை வந்து கட்டுப்படுத்தணும்னு நினச்சோன்னா எகிருவாங்க. அவங்கக்கிட்ட வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் உங்கள் வருஷத்துக்கு கரெக்டாக பண்ணிவிடுவேன் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை கொடுத்தீங்கன்னா பொட்டிப்பாம்பு மாதிரி உங்களை சுற்றி வருவாங்க. நீங்கள் அரட்டீங்க அப்படின்னா நீ யார் என்னை கேட்குறதுக்கு யார் வந்து ஒரு துணிச்சலில் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவமும் வரும். ஆனால் இவங்க அன்புக்கு அடிபணியக்கூடியவங்க. அவங்களோட விஷயம் வந்து நியாயமாக இருக்கும். கடுன்னு பேசிடுவாங்க. எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி புரிஞ்சிருவாங்க. ஆனால் மனசில் எதுவும் வைக்க தெரியாது. படப்படன்னு பேசி முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ கொஞ்சம் நம்ம யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு கொஞ்சம் மனசில் ஈரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களும் அவங்க தான். விருச்சிக ராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபேமிலி லைஃப் அப்படிங்கும்போது இந்த ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாக பார்க்கணும்னு நினைப்பாங்க. பட் அதுதான் அங்கே பிரச்சனையாகவும் இருக்கும். நிறைய வந்துட்டு இந்த மாமியார் நாத்தனார் பிரச்சனைகளை சந்திக்கிறது, அதே வந்துட்டு அந்த பையனாக இருக்கான் அப்படின்னா அங்கே மாமியார் வீட்டுக்கு போனால் கூட அந்த மாதிரி சுயமரியாதை எனக்கு இதெல்லாம் இல்லை, உங்கள் அம்மா அப்படி பேசிட்டாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எமோஷனலாக வந்துட்டு ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரம்பத்தில் இப்போ நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா அது கண்டிப்பாக ப்ராப்ளம் வருன்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நாளைக்கு தடி கொடுத்து நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை குட்டின்னு ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் வந்து இருக்கிறதுன்றது பரவாயில்லைங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி சப்போஸ் இருந்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் வரும். இல்லை விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மனநிலைக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லை. நிறைய குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருத்து வேறுபாடு, பர்டிகுலராக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லாவே இருப்பாங்க, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் அம்மா வந்து சரி கிடையாது, உன் அம்மா சரி கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த பேரண்ட்ஸை வச்சு நிறைய பிரச்சனையை அனுபவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். ஸோ விட்டு கொடுத்து வாழ்றதுக்கான முயற்சின்றது, ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. உண்மையாக இருப்பாங்களா அதே மாதிரியே வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறதுனாலே நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க. நிறைய பிரிஞ்சு போகிறாங்க இல்லையா, டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். ஸோ டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாம் ஈஸியாக இப்போ பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா முதல் வாழ்க்கைக்கு இங்கே வந்து நிறைய பொண்ணுக்கு பையன் கிடைக்கல, பையனுக்கு பொண்ணு கிடைக்காத நிலையில் வந்துட்டு இந்த செகண்ட் லைஃப் அப்படின்றதுன்றது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. தெரியாத பெய்யை விட தெரிஞ்ச பெசாசு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய லைஃப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் வரப்போதில்லை. ஏன்னா முதல் கொணல் முற்றிலும் கொணல்ன்ற மாதிரி தான் ஆக போகிறது. ஸோ இருக்கிற லைஃப்பை எப்படி காப்பாற்றிக்கலாம், ஏன் நான் என் ஃபேமிலிக்காக எதுக்கு உங்க கூட சண்டை போடணும், நான் உன் ஃபேமிலிக்காக எதுக்கு நம்ம சண்டை போடணும், நம்ம லைஃப் நம்ம வாழலாம் அப்படின்ற ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருந்துட்டாலே மோஸ்ட்டாக பிரச்சனை இல்லைங்க. அதுவும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த எதிர்பார்ப்புல குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, கோவம் ஒரு வார்த்தை நம்ம ஹஸ்பண்ட் கிட்டேயோ ஒய்ஃப் கிட்டேயோ வந்துட்டு ஹார்ஸாக பேசுறது கொஞ்சம் தன்மையாக பேசுனாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லாமல் போகிறது. அது வந்து புரிஞ்சக்கூடிய தன்மை தான் வச்சுக்கோங்களேன். அதுவும் கோச்சார கிரகங்கள் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுவும் தசாபுதியிலையும் உங்களுக்கு ஏதாவது கிரகங்கள் சரியில்லாமல் வந்துன்னா பிரச்சனையை பிரிவினை வரைக்கும் கொண்டு போகும். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுமங்கலி பூஜை அப்படிங்கிறது பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஜாதகத்தில் எனக்கான பிரச்சனைகள் என்ன இருக்குது, நான் எப்படி என்னோடய ஃபேமிலி லைஃப்பை நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போகலாம், எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது பெட்டராக இருக்குமா, இல்லை நான் வெளியில் போயிருந்தேன்னா என்ன மாதிரியான ஒரு லைஃப் இருக்கும், எனக்கு குழந்தை விஷயங்கள் என்ன மாதிரி முடிவெடுக்கலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேற்கொண்டு உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்ள கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.